ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெயசங்கரா. எல்லோருக்கும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் பலகாரத்துக்கு என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவா. அதுக்கு என்னென்ன மாதிரி இப்போ போட்டு பண்ண போகிறோம், எப்படி செய்ய போகிறேன், அதுக்கு என்ன எப்படி ஊற வச்சு எப்படிலாம் செஞ்சாங்கிறத மாமி சொல்லுவா. டீட்டெயில்டாக நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. சேவை பண்ணுறேன் இன்றைக்கி ஈவினிங் டிஃபனுக்கு. பருப்பு சேவை இன்னும் 2-3 சேவை செய்கிறேன். அது என்னென்ன செய்கிறேங்கிறது அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு பருப்பு சேவைக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு புழுங்கரிசியை ஒரு டம்ளர் கொஞ்சம் ஒரு பிடிச்சபடி போட்டு நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி நைஸாக கண்ணுக்கிட்டு இருக்கிற மை மாதிரி அரைச்சி தோசை மாவு மாதிரி இதை கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இல்பச்சட்டியில் எடுத்து மிக்சியில். இது புழுங்கரிசியை ஊற வச்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சேன். புழுங்கரிசியை ஊற வச்சு மிக்சியில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுதான் புழுங்கரிசி சேவைக்கு. இப்போ இதை பற்ற விட்டு இது எப்படி மாவு கிண்டுவேங்கிறத சொல்கிறேன். ஆனால் இந்த பருப்பு சேவைக்கு உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு, சின்ன கப்பால் ஒரு 100 கிராம் பருப்பு போட்டேன். சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு இதில் நனைச்சி வச்சுருக்கேன். இதில் உளுத்தம்பருப்பை உளுத்தம் சேவை பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான உப்பருப்பு போட்டிருக்கேன். 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா 2 கிள்ளி போட்டுருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். இனிமேல் தான் இதில் பெருங்காயமும் போட்டு மிக்சியில் அரைச்சி இட்லி பண்ணையில் வேக விடுவேன். அதையும் சொல்கிறேன். இப்போ அது அந்த பருப்பு இதுக்கு சேவைக்கு மாவு எப்படி கிண்டுறேங்கிறத சொல்கிறேன். கேஸை பற்ற விட்டுட்டு இதுக்கு இன்னும் உப்பு போடல, மீடியமாக வச்சுக்கோங்க கேஸை. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் உண்டு. உப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இதை அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். கிடுக்கி வச்சுக்கணும், சூடு ஏறிடும். அதனால் இதை அப்படியே கிண்டிகிட்டே இருந்தெல்லாம் கெட்டியாக ஒரு பதத்துக்கு வரும். அது அப்படியே நம்ம உருண்டையாக பிடிப்போம் இல்லையா, பிடி குழக்கட்டிக்கு அந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கணும். இதை பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் எப்படி வேட்டில் வைப்பேங்கிறதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப பெருசாக வச்சுக்க வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க கேஸை. ரொம்ப பெருசாக வச்சா கிடுகிடுன்னு கிண்டி முடிஞ்சிடும், அடி பிடிச்சி போயிடும். அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப சின்னதாகவும் வச்சுக்க வேண்டாம். மீடியமாக வச்சுட்டு கிண்டுங்க. அதை மாதிரி கிண்டி இது கெட்டியமாக ஆனதுக்கப்புறம் அந்த சேவநாழி இங்கே வச்சுருக்கேன். இந்த சேவநாழியில் தான் புழிய போகிறேன். இந்த சேவநாழியில் தான் புழிய போகிறேன். இரும்பு நாழி இது வாங்கி 43 வருஷத்துக்கு மேலே எடுத்து இதை தான் புழியிறேன். புழிஞ்சு நான் காமிக்கிறேன், ஒவ்வொன்றா காமிக்கிறேச்சு. இதை கிண்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதை கிண்டி முடி. பருப்பு சேவைக்கு பருப்பு அரைச்சி மிக்சியில் அரைச்சி இதை வேட்டில் வச்சுட்டேன். தண்ணி ஹீட்டாக எடுத்து இதில் வேட்டில் வச்சுட்டேன். அதே மாதிரி மாவும் கிண்டி வச்சுருக்கேன் பதமாக. அங்கே பாருங்க, இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொன்றா எப்படி செய்கிறேங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. மாவையும் உருட்டி எடுத்துன்னு வந்துடுறேன், வேட்டில் வைப்பேன். அதை உருட்டின்னு இதையும் உதுத்துன்னு பருப்பு இது பண்ணி வச்சுருக்கேன். இதை உருட்டுன்னு வேறு என்னென்ன சேவை செய்கிறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன். இந்த உளுத்தம்பருப்பை ஊற வச்சு 2 ரெட் சில்லி 2 க்ரீன் சில்லி போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சேன். அதை தண்ணி விடாமல், அது நல்லா ஊறினா தான் தண்ணி விடாமல் இது மாதிரி கெட்டியமாக அரைக்க முடியும். நல்லா ஊற வச்சுட்டேன். அதனால் வடிகட்டி தண்ணி இல்லாமல் இதை அரைச்சி இப்போ வேட்டில் வச்சுருக்கேன் நான். இது ஏன்னா அந்த உளுத்தம்பருப்பில் தண்ணி ஊறிண்டு நல்லா இருக்கும். அதனால தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கெட்டியமாக அரைக்கிறதுக்கு நல்லா பந்தாட்டம் வரும் உங்களுக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வெந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன். நான் எவ்வளோ நாள் வேகணும்? 20 மினிட்ஸ் வேகணும். 20 மினிட்ஸ் வேகணும். கண்டிப்பாக சொல்லணும், 20 மினிட்ஸ் வேக விடணும். இதை 20 நிமிஷம் வேக வச்சு இந்த பருப்பை எடுத்துட்டேன். இதை உதுத்துட்டு வந்துடுறேன். நல்லா வெந்து போச்சு. இதை உதுத்து எடுத்துட்டு வரேன். அப்புறம் இந்த மாவை கிண்டினே இல்லையா, அதை பிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க. இது ஒரு 20 நிமிஷம் இருக்கணும். இது வெந்ததுக்கப்புறம் புழிஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு சேவையா. இருக்கட்டும். பருப்பெல்லாம் உதுத்துன்னு வந்தாச்சு. எண்ணெய் தொட்டுன்னு உதுத்துட்டு வந்துட்டேன். இதை இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கருவேப்பிலை தாளித்து இதை இது பண்ண போகிறேன். பருப்பு சேவைக்கு இந்த பக்கம் அதை வேட்டில் வச்சுருக்கேன். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, பல பழம்னு வந்துருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்து புழியறதுக்கு. அதுக்குள்ளே இந்த பருப்பை வறுத்துட்டுலாம். இன்னும் பருப்புக்கு தேவையான கடுகு போட்டிருக்கேன். பருப்பை இதை வறுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் பருப்பை எடுத்து ஊற வச்சு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி அதை உருட்டி வேக வச்சு அதுக்கப்புறம் உதுத்து
இதுதான். இந்த கடுகு வெடித்தோம்னா உளுத்தம் பருப்பு போடுறேன். போட்டுட்டு இந்த பருப்பு உதுத்து வச்ச பருப்பை நான் எடுத்து அதில் போடுறேன். நான் இந்த கருவேப்பிலை எடுத்துட்டு வந்தேன் இதுக்கு போடுறதுக்கு பருப்பு சேவைக்கு கொஞ்சமாக. இந்த கடுகு வெடிக்க ஆரம்பிக்கட்டும். இன்னது பண்ணிவிட்டு உளுத்தம் பருப்பை போடுறேன் இதில். செவந்த உடனே இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு இதை இந்த பருப்பை நல்லா வதக்கிட்டு சேவை கலக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சேவையை கொஞ்சம் நேரம் விட்டு புழிய போகிறேன், அப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. பருப்பை என்ன சொன்னது காமிங்க, அது போட்டு காமிங்க. சரி சரி, வர அது வறுபடட்டும். உளுத்தம் பருப்பு நல்லா வறுபட்டு போடும். இந்த கருவேப்பிலையை போடுறேன் இதில். இந்த பருப்பை இதில் போட்டு நல்லா அது மாதிரி உடச்சி விட்டு வறுக்கணும். எண்ணெயில் வறுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். வறுத்து முடிச்சுட்டேன். என்ன அது வறுத்து முடிச்சுட்டேங்கிறதுக்கு இல்லை, அதுக்கு என்ன பதத்தில் வறுக்கணுங்கிறதா. இது மாதிரி உதிர் உதிராக எடுத்து பாருங்க. அது மாதிரி ஏற்கனவே உதுத்து தான் வச்சுருந்தேன். கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளித்து போட்டோம்னா நல்லா உதுத்து இருக்கு பாருங்க. உதிர்ந்து போய் எடுத்து பாருங்க. இதில் இப்போ சேவையை கலக்கிறச்ச உங்களுக்கு நல்லா உதிர் உதிராக நல்லா இருக்கும். கலந்து பாருங்க சாப்பிட்றச்ச. ஆமாம். சூட்டோடையே இதை எடுத்து இப்படி போட்டு புழியணும். இதை புழிஞ்சாச்சு. இதை எல்லாத்தையும் எடுத்து கலந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் ஒவ்வொன்றா. இந்த சேவை நாட்டில் இரும்பு நாட்டி ஆமாம் இப்படி தான் புழியணும். இதை புழிஞ்சோம்னா உங்களுக்கு இந்த கொத்து கொத்தாக வருது பாருங்கள். இதனுடைய எடுத்து காமிக்கிறேன் நான். கொஞ்சோண்டு காமி எடுத்து காமிக்கிறேன். இதோ இது பழைய நாள், அதனால் வந்து மெலிசாக இருக்காது. இது நல்லா பெருசாக இருக்கும். இந்த நாள் பாருங்க பெருசாக இருக்கும். ரெண்டாவது இது எப்படி வெந்திருக்குங்கிறத காமிப்பேன். இந்த உருண்டை எடுத்து புளி வச்சு நடுப்புற வெள்ளையாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் எல்லாமே வெந்து நல்லா இருக்கு பாருங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி இப்போ நான் எடுத்தேன் நான். சரியா, இதை கலந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான். வெள்ளை சேவை பண்ணியிருக்கேன். ஸ்வீட்டு அது என்னன்னா தேங்காயை திருவி இழுப்பு சட்டியில் போட்டு அதுக்கு தேவையான அளவு வெல்லம், ஏலக்காய், ஒரு முட்டை நெய் விட்டு நல்லா கிளறிட்டே இருந்தெல்லாம் தேங்காய் பூர்ணம் பண்ணுவோம் இல்லையா கொழக்கட்டைக்கு, அது மாதிரி கிளறி இந்த சேவையை கலந்து வச்சுட்டேன். இதுதான் வெள்ளை சேவை. அடுத்து இது பருப்பு சேவை பண்ணியிருக்கேன். இந்த உளுத்தம் பருப்பு போட்டு அரைச்சேன் இல்லையா, அதை அரைச்சி வேட்டில் வச்சு அதில் பருப்பு சேவை கலந்துருக்கேன். இங்கே தக்காளி சேவை பண்ணியிருக்கேன். இதுதான் இன்னைக்கு வெள்ளை சேவை, உளுத்தம் சேவை, தக்காளி சேவை, அவ்வளோதான். இது 3 தான் இன்னைக்கு. இந்த 3 சேவை தான் பண்ணியிருக்கேன் மாமி. ஆமாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நாங்களும் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக நிறையா போட்டுருக்கோம். முடிஞ்சது உங்களுக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அதனால் தான் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தோன்னா பலகாரத்துக்கு தான். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.